என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று உலகத்துல ஒரு ரசிகர் மன்றம் இருந்தா அதுக்கு தலைவன் நான் தான். உள்ளபடியே உங்களை உள்ளத்திலிருந்து விரும்புபவன் யார் யார் யார்? நான் தான். விருச்சிக ராசிக்காரர்கள்ல என் குடும்பத்துல கிட்டத்தட்ட 20-30 பேர் இருக்காங்க. 20-30 பேரா? ஆமாங்க சித்தி, பெரியம்மா, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. என் நண்பர்கள், நான் தம்பியாக நினைப்பவர்கள், தங்கச்சியாக அண்ணியாக நினைப்பவர்கள், இப்படி எல்லாம் குடும்பம் தானேங்க. இப்போ நம்ம குடும்பம்னா தான் குடும்பமா என்ன? அப்படியே நம்ம தம்பி கூட தான் விருச்சிக ராசி, வினோத்து கூட தான் விருச்சிக ராசி. ஸோ நம்ம தம்பியை ஏற்றுக்கிட்டோம், என்ன பண்ணுறது? விருச்சிக ராசிக்காரங்களை இன்றைக்கி நேற்று பார்க்குறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸை இன்றைக்கி நேற்று பார்க்குறோம், வளர்ச்சியை பார்க்குறோம், உலக புகழ் பெறுவதை பார்க்குறோம். அப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புகழெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ நீங்கள்லாம் ஜாதகம் பார்த்தா யார்கிட்ட பார்க்கணும்? என்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். காரணம் என்ன? உங்களை உள்ளபடியே தெரிந்து கொண்டவன் நான் மட்டும்தான். ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நான் உங்களுக்கு. ஸோ அப்போது இந்த தை மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும்? 3ஆம் இடத்திலே போயும் 3ஆம் இடத்துல நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு மறைவுஸ்தானம் தான், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் மறைஞ்சவெல்லாம் யார் தெரியுமா? இங்கே பாருங்க, உலகத்தில் நமக்கு 2 விஷயம் நல்லது. என்ன சொல்லுங்க? நம்ம உடம்புக்கு நல்லது உள்ளே போனால் நல்லது, ரைட்டா? நம்ம உடம்பை விட்டு கெட்டது வெளியே போனால் அதுவும் நல்லது. நம்ம சகவாசத்தில் விஐபி தொடர்பு கிடைச்சா நல்லது.